நீ வக்கீலுன்ற திமிர்ல தானே இதெல்லாம் பண்றேன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. சரி, நான் வக்கீலுன்ற திமிர்ல பண்றேன்னு நீங்க நினைக்கிறீங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன், ஒரு பெண் வழக்கறிஞர்னு தெரிஞ்சு வக்கீலுக்கே இந்த நிலைமைனா, வக்கீலையே வந்து நீங்க மிரட்டுற தொனியில பேசி, நீ வந்து இவன் கூட தானே உட்கார்ந்திருந்த, இருட்டுல உட்காந்துட்டன்னு கேட்கிறீங்க அப்படின்னா, ஒரு சராசரி பெண்ணு, ஒரு காலேஜ் பெண்ணு, இல்ல ஏதோ வேலை பார்க்குற பொண்ணு ஒருத்தரோட உட்கார்ந்து பேசக்கூடாதா? சரி பேசுறாங்க. அந்த பொண்ண என்ன பண்ணுவீங்க? அந்த அந்த மாரி பேசுற பெண்கள இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். காசு புடுங்குறது, அசிங்கமா பேசுறது, கேரக்டர் அசால்ட் பண்றது. ஒரு கட்டத்துலலாம் நெறைய இடங்கள்ல அந்த பெண்கள நெறைய இந்த ரவுடீஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாரி ஆண்களும், பெண்களும் வந்து உட்கார்ந்தாலே, அந்த பாய் ஃப்ரெண்ட் முன்னாடியே அந்த பெண்ண பண்ணியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. வீடியோ எடுத்து வச்சுட்டு, "நீ இவன் கூட பேசாத உங்க வீட்ல சொல்லிடுவேன்." அப்படின்னு சொல்லி மிரட்டியும் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம், ஒரு பொண்ணு திருமணம் ஆகாமல் கணவரை தவிர வேற யாரு கூடயும் வந்து இந்த மாரி உட்காரக்கூடாது. இதுதான் அடிப்படையான காரணம். இந்த ஆணாதிக்க மனநிலையோட விளைவா தான், அன்னைக்கு எனக்கு என்ன நடந்திருந்தாலும் இவங்களுக்கு அக்கறை கிடையாது. எதுக்கு இந்த பொண்ணு அன்னைக்கு எனக்கு எதனா நடந்திருந்தா கூட இன்னைக்கு பேசுறாங்கல்ல பாதுகாப்பு, உங்க பாதுகாப்புக்காக தான் நாங்க பேசுறோம். அன்னைக்கு எனக்கு ஏதாவது நடந்திருந்தா கூட, என்னைய திருப்பி தான் கேள்வி கேட்டிருப்பாங்க. 7:30, 8 மணிக்கு ஒரு ஆம்பள பையன் கூட உனக்கு என்ன பீச்ல வேல? இதே கேள்வி தான் வந்திருக்கும்.